எல்லாம் வல்ல அந்த ஏக பரம்பரையினுடைய பேரருள் கருணையினாலும் அனைத்து குரு பரம்பரையினுடைய அருமையா ஆசீர்வாதத்தினாலும் எல்லாம் வல்ல என்னுடைய குருநாதரான சிங்கஸ்ரீ சுவாமி கமலநாதனுடைய என் சிறமையை இணை பொழுதும் நீங்காமல் அவர்களுடைய அருள் ஆசியோடு எல்லாம் வல்ல ஸ்ரீ ஜெகத்குரு சுவாமி கணபதி சச்சிதானந்தா மற்றும் பாலா சுவாமிகள் அவர்களுடைய பேரருள் கருணையினாலும் நாம் இன்றைய தினம் அகண்ட பகவத்கீதா பாராயணம் மற்றும் லலிதா சகஸ்ரநாம பாராயணம் இது ரெண்டும் இன்னைக்கு பரிபூர்ணமா இப்ப நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இதெல்லாம் எதுக்கு நம்ம பண்ணணும், என்ன காரணம்? ஒரே நாளே படிச்சுட்டா எல்லாமே வந்துருமா அப்படின்னா அது அப்படி இல்லை. இப்போ விவேக சூடாமணியில ஆதிசங்கரர் சொல்ற மாதிரி துர்லபம் திரயமே வைத்தது தேவா அனுக்கிரகம் மனுஷத்துவம் முமுட்சுத்துவம் மகா புருஷ சம்ஸ்ரயாக. இது மூணாம் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப துர்லபம். என்ன அது மூணு? மனுஷனா பிறந்தது ரொம்ப கஷ்டம். அப்படியே மனுஷனா பிறந்தாலும் அதுல எனக்கு இந்த பிறவியிலேயே நான் பிறந்த பயனை அடைய வேண்டும் அப்படின்ற எண்ணம் வரணும். அது பெரிய துர்லபம். அது பேரு முமுட்சுத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு மோட்சத்தின் மீது செய்தி. அடுத்தபடியாக மகா புருஷ சம்ஸ்ரயாக. இது மாதிரி பெரியவர்களுடைய சன்னிதானத்துல அவங்களுடைய அருள் பார்வைப்பட்டாலே போதும் அப்பேற்பட்ட புண்ணியம். இது மூணும் கிடைக்கிறது ரொம்ப துர்லபம் அப்படின்னு சொல்லிட்டு விவேக சூடாமணியில ஆதிசங்கர பகவத்பாதால் இதை சொல்லியிருந்தாங்க. அவர் மட்டும் சொன்னாரானா இல்ல, அவையும் சொல்லியிருக்காங்க. அரிதறிது மாநிலனாய் பிறத்தல் அறிந்து மாநிலனாய் பிறந்த காலையில் பூன் கூடு செவிடு பேடு நீங்கி பிறந்தல் அறிந்து பூன் கூடு செவிடு பேடு நீங்கி பிறந்த காலையில் கல்வியும் செல்வமும் நயத்தலறிது கல்வியும் செல்வமும் நயந்த காலத்தில் ஆதியை கொண்டு தான் அறிது. அப்படிலாம் ரொம்ப கஷ்டம். அப்படிலாம் எல்லாத்தையுமே அரிதறிதா பெற்றதுக்கு அப்புறமா என்ன கிடைக்கும் அப்படின்னா மாணவர் நாடி வழி திறந்துடுவேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்ம நேரான சாட்சாத் அந்த சிவபெருமானுடைய மது அவதாரம் வாயுபுத்திரன் ஸ்ரீ ஆஞ்சநேயருக்கு நேரம் உட்காந்து நான் இன்னைக்கு பேசுறதுக்கு என்னுடைய முன்னோர்கள் என்னுடைய குருநாதர் இவங்கெல்லாம் செஞ்ச புண்ணியம் எல்லாம் எனக்கு சேர்ந்து எல்லாம் உள்ள அப்பாதி மகாராஜனுடைய ஆசீர்வாதம் இதெல்லாம் சேர்ந்து இன்னைக்கு கிடைச்சிருக்கு. சரி, இதெல்லாம் எதுக்கு இந்த பெரியவர்கள் மகாபுருஷர்கள்லாம் இதெல்லாம் எதுக்கு பண்ண சொல்றாங்க? இது ஒரு வாட்டி படிச்சா போதாதான், ஏன் இதை தொடர்ச்சி பாராயணமா நம்ம இது பண்ணணும் அப்படின்னா, நம்ம காலையில படிக்கிறச்ச கூட சர்வதர்மான பரித்தேஜ மாமேகம் சரணம் பிரஜ அகம் சர்வ பாவேமிய மோக்ஷ இச்சாமி மாச்சுதா. எனக்கு அந்த இச்சை, மோக்ஷ இச்சைக்காக நான் எல்லா தர்மத்தையும் நீ விட்டுடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்ப அப்படின்னா நம்ம ஏற்கனவே தர்மம் பண்ணிருந்தாதான் அதை விட முடியும். தர்மம் பண்ணாம நான் விட்டுறேன் எனக்கு உடனே மோட்சம் தான். மோட்சம் இவ்வளவு நேரம் தான், இவ்வளவு நேரம் தான் மோட்சத்துக்கு தேவை. இந்த மோட்சம் கிடைக்கணும் அப்படின்னு சொன்னா நமக்கு சித்த சுத்தியானது தேவை, மனசு தூய்மையான மனசு தேவை. அந்த தூய்மையான மனதில் தான் நாம் அந்த மோட்சம் என்கின்ற அந்த பரம நித்திய விடுதலையை நம்மால அடைய முடியும். அதற்காக வேத பூர்வம் வேத அந்தம் ரெண்டா பிரிக்கப்பட்டிருக்கு. அதுல வேத பூர்வம் இதெல்லாம் நம்ம எப்படி நம்முடைய வாழ்நாளில் நம்ம வாழணும் என்பதற்கு உண்டான டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துருக்கு. அதுல தர்மம், நீ ஏன் இத்தனை பணம் இத்தனை விற்கிற, ஏன் இத்தனை ஆரத்தி காமிக்கிற, அதுல எதுவுமே கேட்கக்கூடாது. பண்ணணும்னா பண்ணி ஆகணும், இட் இஸ் எ லா. ஆனா மோட்சத்துக்கு இதெல்லாம் தேவையே இல்லை. இது மாதிரி சாமகிரிகளாம் கூட தேவையில்லை மோட்சத்துக்கு. ஏன்னா அந்த இடத்துல நீ
சொன்னா இப்ப நம்ம படிக்கிற இந்த லலிதா சகஸ்ரநாமத்திலேயே வருது. அவ எப்படிப்பட்டவள் அப்படின்னு சொன்னா அந்தரங்க சமாராத்திய பகிர்முக சுத்ததான். அவ உள்ளும் புறமுமாக நீக்கமாக நிறைந்திருப்பவள். நம்ம இந்த வியாபகாரிக விஷயத்துல இந்த வெளிப்பு நிலையில ஜாகிரத அவஸ்தையில நம்ம உள்ள போய் தனியா உட்காந்து தியானம் பண்ணி அவரை அடையிறதுக்கு உண்டான வழி இல்லை. அப்போ உருவ ரூபமாக நாம் வெளியில இவரை உருவ ரூபமா நம்மளால வணங்கி மனசு வெளியே வேற எதையும் போவாம அவர்கிட்டயே மனசுக்கு செலுத்துறதுக்கு உண்டான வழிமுறை இந்த விக்கிரக ஆராதனை. இதெல்லாம் வேற பூர்வம் சொல்லியிருக்கு. இதெல்லாம் எதுக்கு சொல்லிச்சு அப்படின்னா இது எல்லாமே உங்களுடைய சித்த சுத்திக்காக சொன்னது. இது எல்லாம் பண்றதுனால நம்ம காலையிலிருந்து இவ்வளவு நேரம் பண்ணிடுவோம். வெளியே ஒரு சிந்தனை கூட போகலாம். முழுக்க முழுக்க இந்த பாராயணத்திலே நம்மளுடைய மனமும் அந்த கிருஷ்ணர், லலிதா பரமேஸ்வரி, குருநாதர் இவர்கள்கிட்டயே நம்மளுடைய மனம் அப்படியே போய் ஐக்கியம் ஆயிடும். வெளியே போய் இருக்கிறச்ச இதெல்லாம் ஆர்வமான பக்கத்தில் நம்ம தேவையில்லாத பிரச்சனை நினைப்போம். அந்த பிரச்சனை தான் நமக்கு முதல்ல வந்து நிற்கும். ஆனா இது மாதிரியான ஆசிரமங்கள் இங்கெல்லாம் நல்ல வைப்ஸ் இருக்கு, நல்ல வைப்ரேஷன். நீ என்னதான் உன்னோட கிட்ட இருக்கிற துஷ்டமான வைப்ரேஷன் இருந்தாலும் அதெல்லாம் கீழ் தள்ளப்பட்டு இங்க வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு நல்ல வைப்ரேஷன் ஆனது மேலோங்கி நிற்கும். அப்படி நிக்கிறதோட கூட இங்க இருக்கிற இந்த எல்லா விதமான சக்திகள் இங்க வந்து எல்லாத்தையும் ஒன்னா ஸ்தாபனம் பண்ணப்பட்டிருக்கு. இந்த சக்திகளுடைய மகிமையும் எல்லாம் சேர்ந்து நமக்கு முக்கியமா ஒண்ணு தரும். அது என்ன தரும் அப்படின்னு சொன்னா நம்ம இப்போ உடம்பால கஷ்டப்பட்டு உட்கார்ந்து இருக்கோம், மனசால இங்க ஞானத்தோட உட்கார்ந்து இருக்கோம். அதுக்கப்புறம் இந்திரியங்கள் கள்ளல் உடனே வஞ்சனையை செய்ய இந்த இந்திரியங்கள்லாம் வெளியே போகாம அதை உள்முகமா நம்ம அதை திருப்பத்துக்கு உண்டான வழி. இதை படிக்கிறச்ச மனசார பாராயணம் பண்றச்ச உள்ளுக்குள்ள மனமானது ஒருமுகப்பாட ஆகும். அதற்காக இந்த பாராயணம் பண்ணியிருந்தான். இது பண்ண என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா வெளியே அலைந்து தெரிந்து கொண்டிருக்கின்ற மனமானது அந்த மனம் ஒன்றும் இல்லாமல் ஆகி போய் அது அமைதியான மனமாக ஆகிப்போம். அந்த அமைதியான மனத்தோட பேரு தான் சமாதி அப்படின்னு சொல்லுது, சமாதானம் அப்படின்னு சொல்லுது. வேதாந்தம் முக்கியமான விஷயம். ஒருவனுக்கு மோட்சம் அடைய வேண்டிய தகுதி என்ன என்று சொன்னால் சாதன சதுஷ்டயம் என்று சொல்லி இருக்கிறது. அது நித்திய அனித்திய வஸ்து விவேக முதல விவேக இக முத்திராக பரலோக விராக ஆசையின்மை பேர விராகம், அது பேர் வைராகியம். அடுத்தது சமாதி சர்க்க சம்பந்தி. 6 விதமான சொத்துக்கள் சொல்லுது. அதுல என்ன 6 விதமான சொத்துக்கள் அப்படின்னு சொன்னாக்க சமம், தமம், விட, சகித்தல், ஸ்ரத்தை, சமாதானம். இது 6 வேற. சமஹ, உபரமஹ, சமஹ, தமஹ, உபரமஹ, திதிக்ஷா, ஸ்ரத்தா, சமாதானம். சமாதானமான மனதில் தான் அந்த இறைவனும் நீயும் ஒன்று என்கின்ற வேதத்தினுடைய கடைசி பாகமானது உனக்கு அந்த லட்சியத்தை கொடுத்து உனக்கு தெரிய வைக்கின்றது. நீதான் அது அல்லது நீயே தத்துவம் அசி தத்துவம் அசி, நீ அப்படிதான் இருக்க. ஆனா வெளியே வந்து உன்னுடைய மனமானது இந்த உலகத்தோட கூடையும் இந்த இந்திரியங்கள், உலகம், உலக விஷய பொருட்கள், அதுவும் இல்லாத நீ உண்மையான சொரூபம், உன்னுடைய சொரூபம் என்ன அப்படின்னு சொன்னா உன்னுடைய உண்மையான சொரூபம் சச்சிதானந்த ஸ்வரூபம். இதுல கூட லலிதா சகஸ்ரநாமத்துல கூட அது வருது, சச்சிதானந்த ரூபி. அவருடைய சொரூபம் சச்சிதானந்த ஸ்வரூபம். எப்பேற்பட்டது? சத்து, சித்து, ஆனந்தம். அதாவது இருப்புத்தன்மையாகவும் அறிவு ஸ்வரூபமாகவும் பூரண தன்மையாகவும் இருக்கு. உன்னுடைய உண்மையான தன்மை அதுதான். நீயும் சச்சிதானந்த ஸ்வரூபம் தான், நீ ஆத்மா. ஆனால் நம்முடைய இந்த பிறவி தலையில நம்ம வந்து மாட்டிட்டு அயர்ந்த பாடி, மைண்ட் அண்ட் த சென்சஸ். நான் இந்த உடம்பு, மனசு, இந்த இந்திரியங்கள், இந்த உலகம், உலக
விஷய பொருட்கள் அப்படின்னு நம்பி நம்ம அதிலேயே நம்முடைய வந்த வேலையை விட்டுட்டு இதிலேயே உழந்து திரிந்து கொண்டிருக்கின்றோம். இது மாதிரியான சத்சங்கங்கள், இது மாதிரியான பாராயணம், இது மாதிரியான மகா புருஷர்களுடைய ஆசீர்வாதம் இதெல்லாம் சேர்ந்து நமக்கு என்ன கொடுக்கும் அப்படின்னு சொன்னா, உழந்து தீர்ந்த என்னை உத்தமனாக்கி வைத்தாய், உயரிய பெரியோர் ஒன்றிவர் கூட்டி வைத்தாய், அன்பை புகட்டி என் குந்தன் ஆடலை காண செய்தாய், அடைக்கலம் நீயே அம்மா. ஸ்ரீ சக்கரராஜ சிம்ஹாசனேஸ்வரி ஸ்ரீலலிதாம்பிகையே. மத்தியானம் நம்ம பார்த்த மாதிரி ரெண்டு விஷயம் நம்ம பார்த்தோம். மாயை ரெண்டு விதமா நமக்கு செயல்படுறா. ஒண்ணு ஆவரணம், இன்னொன்னு விக்ஷேபம், அதாவது மூடல் மறைப்பு சக்தி, இன்னொன்னு கற்பனை சக்தி. இது ரெண்டுத்தையும் நமக்கு கொடுத்து இந்த உலகத்துல இந்த உலக விஷயங்கள்ல நம்மள சுத்த விட்டுறா. அது எப்படி விட்டுறா அப்படின்னா, காமக்ரோத லோக மோக மத மாசரியம் என்று சொல்லக்கூடிய 6 விதமான பகைவங்களை நமக்கு உள்ளேயே கொடுத்து அதிலேயே உழல வச்சதா. அது கூட நம்ம பண்ற செயல்களுக்கு ஏற்றாறு போல பாவ புண்ணியங்களானது பெருகிக் கொண்டு மீண்டும் மீண்டும் பிறவி தலைகளில் நாம போய் விழுந்துறோம். இது மாதிரியான பாராயணங்கள் எல்லாம் நமக்கு இங்க இன்னும் புண்ணியத்தை கொடுத்து, ஏற்கனவே செஞ்ச புண்ணியத்தினால்தான் இந்த மனுஷ பிறவி, முமுட்சுத்துவம், மகா புருஷர்களுடைய சம்சயம். இப்ப இங்க இந்த ஜென்மத்துக்கு நம்ம என்ன பண்ணணும், இன்னும் புண்ணியத்தை சேர்த்துக்கணும். அப்படி இந்த புண்ணியம் சேர 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 நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, the quantity of the time and the quality of the time நமக்கு கிடைக்கும். அப்படி கிடைக்கிறச்ச நம்ம என்ன பண்ணலாம், இன்னும் ஞான சம்பந்தமாக தன்னை தேடுதல், தன்னை அறிதல் அப்படின்ற உண்மை அறிவுல நம்ம செல்வதற்கு உண்டான வழி இந்த புண்ணியம் கொடுக்கும். எப்படி அந்த புண்ணியம் கொடுக்கும் அப்படின்னா, 3 விதமான தடைகள் நமக்கு இருக்கு. ஒன்று ஆதி ஆத்மீகம், ஒன்று ஆதி தெய்வீகம், இன்னொன்னு ஆதி பௌதீகம். என்னால ஏற்பட்ட தடை, இயற்கையினால ஏற்பட்ட தடை, அதுக்கப்புறம் சில தேவதைகளால ஏற்பட்ட தடை. இந்த தடைகள் எல்லாம் நீங்க பெறும். எதனால? இது மாதிரியான இந்த புண்ணியமான சத்விஷயங்கள்ல இந்த சிரேயசான விஷயங்கள்லாம் பண்றது புண்ணியம் கூடும். புண்ணியம் கூடுறதுனால நமக்கு இந்த பிறவியிலேயே மரணம் இல்லாத பெருவாழ்வு கிடைக்கும். இது திண்ணம். நான் சொல்லல, வள்ளலார் சொல்றார், சத்தியம் உரைக்கின்றேன் பொய் புகழேன், சிற்சபையில் பொற்சபையில் புகும் தருணம் இதுவே அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். அதனால இன்னும் நமக்கு டைம் ரொம்ப லிமிட்டடா இருக்கிறதுனால நம்ம திருப்பி இப்ப லலிதா சகஸ்ரநாமத்துக்கு நிறைய பண்ண வேண்டி இருக்கிறதுனால நம்ம லலிதா சகஸ்ரநாமத்துக்கு போவோம். ஓம்